எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. டிஎன்பிசி தரப்புல இருந்து அடுத்தடுத்து புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு, ஸோ முன்பு ட்விட்டர் தொடங்கப்பட்டுள்ளது தொடர்பான செய்தி வெளியீடு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீடு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு, முன்பு ட்விட்டர், ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் தேர்வுகள் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கிலும், அது முன்பு ட்விட்டருங்க, எக்ஸ் கணக்கிலும் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இதை நான் எனக்கு எப்படி சொல்றேன்னா, தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதை நான் வரவேற்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க விருப்பப்பட்ட கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அப்டேட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமாக குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட், குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட், அண்ட் தென் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அடுத்தடுத்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் தற்போதைக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் அண்ட் தென் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். இதே போல அதுவும் வெளியிட்டாங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஓகேங்களா? இப்போ டக்குன்னு சொல்லி நமக்கு அப்டேட்ஸ்ல போயிட்டு இருக்கு. அதே போல டக்குன்னு குரூப் 2 மெயின்ஸ் வெளியீடு, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? நான் அதுதான் சொல்கிறேன். யாரும் வரி பண்ணிக்காதீங்க. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய NSW அகாடமி இந்த யூடியூப் சேனலில் தினமும் டிஎன்பிஎஸ்சி குவிஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 10 to 12 கண்டக்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இதே போல எல்லா கொஸ்டின்ஸுமே கலெக்ட் செய்து அது ஒரு கான்செப்டாக கொடுத்துட்டு இருக்கோம். தினமும் கேட்கிற கேள்வி உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. சார் நான் படிச்சிட்டேன் சார், நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார். ஓகே, செக் பண்ணி பாருங்க. சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். உங்களால 10க்கு 10 எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் பாருங்க. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் ஆஸ் பர் த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். மெயின்லி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அடிப்படையில் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்காங்க. ஸோ அப்கமிங் பேட்சஸ் ப்ளஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே ஒர்க்கு போயிட்டு தாங்க இருக்கு. சும்மா ஒன்றுன்னா பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே பல்க் அப்படி கொடுத்துடலாம் அப்படின்றத வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.